வான்மதி படம் சிவசக்தி மூவி மேக்கர்ஸில் அப்போ அகத்தியன் சாரோட படம் பண்ணும்போது சிவசக்தி பாண்டியன் சார் வந்து கொஞ்சம் பாலாஜி நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த படத்தில் சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே அது வாசலில் வச்சு பாண்டியன் சார் சொன்னார், இந்த மாதம் அடுத்த படத்தில் வந்து பாலாஜி நான் ஒரு சாங் தராங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும் போது அப்போ தான் எனக்கு ரிவீல் பண்ணுறாங்க, கோ ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணியிருப்பார் சின்னான்னு சொல்லிட்டு, பாலாஜி உன்னோட சாங் தான் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு தேவா சார் ஸ்டூடியோவில் அப்படின்னு. அப்புறம் ஒரு சந்தோஷம், அஜித் அந்த ஸ்பாட்லேயே கட்டி பிடிச்சி சரின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் டைமில் போய்ட்டு நாங்கள் போய் சாங் கேட்டோம். அந்த சாங் தான் கவலைப்படாத சகோதரா. பாலாஜி என்றைக்கு ஸ்ட்ரைக் கால் ஃபார் ஆகி ஷூட்டிங் பண்ணலாம் சொல்கிறாங்களோ அதுலேருந்து 3 நாள் வச்சு எங்கள் பிளான் பண்ணுறதுக்கு நம்ம சாங்கை தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு 15-20 டேஸ் என்னமோ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 20 டேஸ் நான் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா முன்னாடியே ரிஹர்சல்ஸ் பண்ணதுனால என்ன மூமெண்ட்ஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அந்த மூமெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், கேமரா ஆங்கிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மென்டலாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த 15 நாள் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்ட்ரைக் கால் ஃபார் ஆச்சு, சாங் பண்ணினோம். ஃபஸ்ட்டு அந்த சாங் தான் பண்ணோம். என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அஜித். ஃபஸ்ட் ஷாட்டே அந்த பிள்ளையார் சாமி கும்பிட்ற மாதிரி தான் ஷாட். ஆமாம் பிள்ளையார் கும்பிட்ற அந்த விவி எடுத்து வைக்கிற மாதிரி அந்த ஷாட்டை ஃபஸ்ட் ஷாட்டாக பண்ணோம் சாங்கு. ஸோ அதுலேருந்து கவலைப்படாதே சகோதரான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். என்னோட டான்ஸ் மாஸ்டர் கரியரும் அப்படி தான் ஆரம்பிச்சிது, கவலைப்படாத சகோதரான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதுலேருந்து அதே படத்தில் வந்து அந்த சிகப்பு லோலாக்கு சாங் ராஜஸ்தானில் பண்ணோம், ஜெய்ப்பூரில் பண்ணோம். அந்த சாங் வந்து ரொம்ப அந்த பீரியடில் வந்து டிடியில் வந்து சூப்பர் ஹிட் முகாபிலான்னு ஒரு இது ஃப்ரைடே வரும். எனக்கு தெரிஞ்சு 1 இயர் வந்து அந்த சாங் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து சிவசக்தியிலேயே வந்து காதலழக, காதலி நிம்மதி, அப்புறம் கனவே கலையாதேன்னு ஒரு படம் முரளி சிம்ரன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபுல் ஃபிலிம் பண்ணேன். எல்லா சாங்ஸும் அதில் எல்லா சாங்ஸுமே நல்ல ஹிட். அது இந்த பூசு மஞ்சள் சாங்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதில் சென்டிமெண்ட்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஏன்னா காதல் கோட்டை வந்து நீங்கள் பார்த்தா 3 நேஷனல் அவார்டு வாங்கின படம். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் அந்த படத்தில். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் அது தீனா பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் தீனா பண்ணேன். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அஜித் போய் மீட் பண்ணிவிட்டு அந்த தீனாவில் அந்த பீச் சாங் பண்ணேன். அது நீங்கள் ஆடிருப்பீங்கல்ல, நீங்கள் ஆடிருக்கீங்க கரெக்டாக. பீச் சாங் பண்ணோம். ஒரு சின்ன விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். சிட்டிசன் படம் வந்து சாங் ஷூட் நடந்துட்டுருக்கு வாணி ஸ்டுடியோவில். அப்போது நைட் ஷூட்டிங். அது நான் வந்து என்னுடைய LML அட்ரனோ பைக் புதுசு வாங்கியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓட்டத்துக்கு போனேன். கொடுக்கும்போது அவர் ஓட்டிலாம் பார்த்துட்டு சூப்பராக சொல்லிட்டு பாலாஜி எங்கள் இருக்காருன்னு கேட்டார். வீட்டில் தான் சார் இருப்பார், வீட்டில் இருப்பார் ஜி அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது உடனே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணோம் அப்படின்னாரு. சார் நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மிட் நைட் ஒரு 2 மணி ஃபோன் பண்ணி கூப்பிடல, நீங்கள் வந்து கூப்பிட்டு போனீங்க. ஓ சரி. ஆமாம் போனீங்க. நீங்கள் வந்தீங்க. வந்த அப்புறம் ரூம் கூப்பிட்டு போயிட்டு மேக்கப் ரூமில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா உங்ககிட்ட பாராட்டு பயமாக பேசிட்டு இருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அது. ஆமாம் அது சாங்கை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி அஜித். எனக்கு பாடிக்கு அனாட்டமிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாலாஜி, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லாவும் வந்து அந்த சாங் பியூட்டிஃபுல்லாக வந்தது. ரொம்ப கூலாக இருக்கும் அந்த சாங். அப்படியே கோரியோவுமே நல்லாயிருக்கும். அவருமே ரொம்ப அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் வந்து மீசை இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு சாங்கில் தான் ஒரு மாதிரி மீசை வச்சு ஒரு மாதிரி அப்படி செம்மையாக இருப்பார் அவர். நல்ல சாங் அது. அவரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் ஜெயம் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஜெயம் திருவிழான்னு வந்த அந்த சாங்கு. அது சூப்பர் ஹிட் சாங். அது வந்து ரவி ஜி. அப்புறம் உங்களுக்கு ஒரு நேமே இருந்தது, கானா பாலாஜி அப்படின்னு. கானா பாலாஜின்னு ஃபிக்ஸ் ஆச்சு அப்பா. ஜி அப்போ டிவியில் சாங்ஸ் போட்டாங்கன்னா உங்கள் சாங்ஸ் நிறைய வரும். தேவா சார் பண்ண கானா பாட்டு எல்லாமே உங்கள் சாங்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு சூப்பர் சாங்ஸாக வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து கானா பாலாஜின்னு உங்களுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்சது வந்து ஜெயம் பாட்டு தான் ஃபோக்கில். ஆமாம், சேஞ்ச் ஆச்சு. திருவிழா வந்தது. அது சொல்ல ரவி வந்து எக்ஸ்ட்ரானரி டான்ஸரு, சொல்லவே வேண்டாம். ராஜா வந்து நல்லா அவருக்கு ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் தமிழில் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு இது. அது மாதிரி மோகன் சார் ஒரு ப்ரொடியூசரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்படி தான் கேட்டார் அவர். ஃபஸ்ட் டே வந்து இங்கே லோக்கல்லேருந்து ஒரு கரகாட்ட கும்பல் வச்சு பண்ணோம். அவங்க வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. அவர் கேட்டார், என்ன பாலாஜி என்ன வேணும்? நான் சொன்னேன், இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது சார். நம்ப மாட்டேங்க, அடுத்த நாள் மதுரையிலேருந்து ஒரு பெரிய குரூப்பே வந்துட்டாங்க இங்கே. ஸோ அந்த சாங் வந்து ஜெயம் சாங் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எனக்கு. நல்ல ஒரு கோரியோகிராஃபி சைட்லையும் சரி, நல்ல க்ரௌடு, கிராண்டியரான ஒரு சாங் எனக்கு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அந்த
தெலுங்கு படத்தில் பண்ண டான்ஸ் மாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். அவரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். அந்த கேமராமேன் நினைக்கிறேன், கேமராமேனா டேரக்டர் தேஜா டைரக்டர் சங்கர் மாஸ்டர் தேஜா சார் தான் பேசினார்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து ஜெயம் தெலுங்குல இருக்கிற சாங்ஸ் தான், டியூனு சாங் கான்செப்ட் எல்லாமே அப்படியே பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் வேறு டியூனே வேறு. ஸோ அவங்க வந்து தேவர் வெயிட்டிங். இன்னொன்று மற்ற சாங்ஸ் எல்லாமே தமிழ் ஜெயம்லேயும் தெலுங்கில் எந்த கொரியோகிராஃபர் பண்ணாரோ அவரே தான் பண்ணார். இது மட்டும்தான் வேறு டியூன் வேறு மாஸ்டர்னு பண்ணும்போது, ஸோ அவங்க வந்து தேவர் வெயிட்டிங் எப்படி பண்ணியிருப்பாங்க தெலுங்கு. ஏன்னா தெலுங்குலேயும் பெரிய ஹிட் அந்த சாங்கு, ரா ரா ரானுன்ட்டு சின்னதுன்னு ஒரு சாங் ஒன்று வரும். அது அது அந்த அளவுக்கு வருமானு அவங்க யோசிச்சு, அவங்க அந்த டேரக்டர் என்கிட்ட சொன்னது தான், அந்த அளவுக்கு வருமானம் யோசிச்சோம். ஆனால் அதை விட நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் சரி கொரியோகிராஃபரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்தது அது. இந்த பாட்டுகளுக்கு சேர்த்து சின்ன பசங்க பாட்டு, அதிலும் நீங்கள் தான் சூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த வெயில் படத்தில் வெயிலோடு விளையாடி அந்த பாட்டு, அப்புறம் பூவில் வந்து அந்த சூ மாதிரி ஒரு சாங் இருக்குது, ரெண்டும் பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க வச்சு பண்ணுறது கிடைச்சது கொஞ்சம் சொல்லுங்க. அது சின்ன பசங்க சாங்ஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா முதல்ல தங்கர் பச்சன் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட அழகி படத்தில் நான் வந்து அந்த டமக்கு சாங்கு, அப்புறம் வந்து ஒளியிலே திரு தேவதையா, இந்த 2 சாங் நான் கொரியோகிராஃப் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த சின்ன பசங்க சாங் வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த படத்தில் தான் எனக்கு கிடச்சிது. எனக்கு தங்கர் சார் என்ன சொன்னார்னா, இது இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் சொல்லிட்டு சாங் போட்டு இது பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு 50 சின்ன சின்ன மாண்டாஜுக்கு கதை மாதிரி கேட்டார். சின்ன சீக்வன்ஸ் மாதிரி 50 சீக்வன்ஸ் வரும்னு கேட்டார். அப்புறம் நான் என்ன பண்ணேன், உட்காந்து எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுத்தாரு. 1 வீக் டைம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு சரி ஒரு கிட்டத்தட்ட 100 கிட்ட நான் எழுதி எடுத்துகிட்டு போனேன். அவரும் கொஞ்சம் வச்சுருந்தார். ஸோ அது மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டமக்கு சாங் பண்ணோம். அதில் வர சீக்வன்சஸ் எல்லாம் அதில் எவ்வளோ எடுத்து வச்சுருந்தோமோ அந்த சாங்லேயும் யூஸ் பண்ணியிருப்பார். அது மாதிரி ஒங்குத்தமா சாங்கில் வந்து சின்ன பசங்க எபிசோடெலாம் வரும். அது எல்லாத்தையும் கூட நம்ம இதுக்காக எடுத்த மாண்டாஜ் தான் எல்லாமே. டமக்கு அந்த சாங் எடுத்த மாண்டாஜ் தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒளியிலே தேவதையா வந்து ஒரு நல்ல மாண்டாஜ், ஒரு அடோலசன்ட் லவ், அந்த ஒரு ஃபீல் உள்ள ஒரு சாங், அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. வெயிலில் பண்ணும்போது, வெயிலில் திருவிழா சாங் ஒன்று பண்ணினேன், இது பண்ணும்போது. அதே மாதிரி பூவில் வந்து சூச்சு மாதிரி தான் எனக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நேம் கொடுத்த ஒரு சாங்கு. நான் ஆல்ரெடி சசி சாரோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் சொல்லாமலையில் வந்து ஒரு கானா சாங் நீங்கள் சொன்னீங்களே, அது ஒரு நைட் எஃபெக்ட் சாங் ஒன்று கோரியோ பண்ணியிருப்பேன். அது வந்து கல்யாண் மாஸ்டரும் அல்ஃபோன்ஸும் ஆடியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து அப்புறமா இந்த சூச்சு மாதிரி கிடச்சிது. ஸோ அது பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் மாண்டாஜஸ் ஒர்க் பண்ணோம். அவங்களும் டேரக்டர் சைட்லையும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி போய் ஒர்க் பண்ணும்போது அது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மானிட்டர் பார்த்துருக்கோம், ட்ராலி ஷாட் போட்டு மானிட்டர் பார்த்துட்ருக்கோம். பசங்கள்லாம் ஆடிட்டு வரணும். ஒரு பையன் வந்து அந்த டயரை ஓட்டிகிட்டு போவான். அவன் என்ன பண்ணால் டயரை ஓட்டியே போனால் டயர் வந்து இதுவாகிட்டு ட்ராலி கிட்ட வந்தோடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு அவன் கேமரா பார்க்குறான். சின்ன பையன் என்ன பண்ணால் நேராக வந்து டயரை விட்டுட்டு நேராக கேமரா உள்ள வந்து இப்படி பார்த்தோம். நாங்கள் மானிட்டரில் பார்த்துட்ருக்கோம். அவன் பார்க்கும்போது எல்லாம் சிரித்தோம், நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசியில் ஒரு பாட்டில் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் தோணுன ஐடியா தான் அது. ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்கும், எல்லோரும் அந்த கேமரா பார்த்தோன்னா எல்லாம் ஆட ஆரம்பிப்பாங்க, எல்லாம் போவாங்க. இவன் மட்டும் தலை சொரிஞ்சினே அந்த கேமராவை பார்ப்பான். அப்புறம் வந்து இவன் எங்கே போனாலும், அதாவது இவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான், கேமரா இது கேட்பான், வேணுவானோ ஆனானோ. ஸோ கேமரா ஒரு கேரக்டராகவே நம்ம பண்ணியிருந்தோம். அவனுக்கு புரியாது இதை பார்த்து ஏன் எல்லோரும் ஆடுறாங்க போகிறாங்க வராங்கன்ற மாதிரி அவன் ஒரு டவுட்டில் சுற்றினே இருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தின் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ஸ்டோரி லைன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒன்றுக்கு போவான். ஒன்றுக்கும் கேமரா இப்படியே வந்து அவனை பார்க்கும், கேமரா பார்ப்பான். கேமரா வந்து இந்த பக்கம் திரும்ப பார்த்து இந்த பக்கம் கேமரா வரும். அவனால் ஒன்று கூட போக முடியாது. திரும்பி பார்த்து நம்மளோட ஒரு கல்லை தூக்கி கேமரா போட வரும், அதோட சாங் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஸ்பாட்டில் தோணுன ஐடியா அது. ஸோ இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணால் அது பெருசாக ஹிட் ஆயிடுச்சு. அது
அது வந்து கோரியோகிராஃபி சைடும் சரி, ஆடியோவுமே மிகப்பெரிய ஹிட்டு. எஸ்எஸ் குமரன் சார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். சின்ன ஒரு ஸ்டோரி லைனும் கூட வரும்போது எல்லாருமே ரசித்தாங்க அந்த சாங்கை. அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன். இன்றைக்குமே சின்ன பசங்க சாங் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சூச்சு மாதிரியோ இல்லை வெயில் சாங்கையோ இல்லை அழகி சாங்கையோ தான் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. அது மாதிரி திருவிழா சாங்னு எடுத்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் சாங் தான். ஜெயம் சாங் இல்லாமல் திருவிழா சாங் பண்ண முடியாது. கானானா நம்மளது ஏதோ ஒரு பக்கம் நம்ம பண்ணியிருப்போம் கானா சாங், அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சாங்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு நிறைய கிடச்சிது எனக்கு. ஜி, நம்ம டான்ஸ் துறையிலேருந்து நடிப்பு துறைக்கு போயிருப்பாங்க சில பேர், ஹை லெவலில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாட்டு பண்ண வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் நிறைய சில பாட்டு பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி அனுபவம் சொல்லுங்கள். அது யார் யாருக்கு பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். அது 2 எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு எனக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு தூத்துக்குடின்னு ஒரு படம். ஹரிகுமார் அவர் டான்ஸ் மாஸ்டர் தான். அவர் ஃபஸ்ட் ஹீரோவை பண்ணுற படம். அதில் 2 சாங் நான் கொரியோகிராஃப் பண்ணேன். காவிடுவோம் பழவிடுவோம் நைட் எஃபெக்ட் சாங் ஒன்றும், அப்புறம் கருவாப்பையான்னு ஒரு சாங். சூப்பர் ஹிட் சாங் அது. ஆமாம், கருவாப்பையா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த 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 இயரில் வந்து வந்த டாப் 10 சாங்ஸில் வந்து சன் மியூசிக்கில் வந்து நம்பர் 7th சாங்காக வந்தது. 7th சாங்காக வந்தது. ரொம்ப மிகப்பெரிய ஹிட்டான சாங் அது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கொரியோகிராஃபருக்கே நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நல்ல டீம் அது. நீங்கள் ஜீவன் கேமரா பண்ணியிருப்பார். சூப்பராக நல்லா பேசி பிளாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணோம். இவர் ஹரிகுமார் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிவிட்டு இது பண்ணார் அவர். நல்ல சாங் அது. நல்ல லைட் மூமெண்ட்ஸ் இருக்கும். நல்ல ஒரு வில்லேஜ் ஒரு ஃபீல் குட் சாங்கு. அந்த படத்துக்கும் அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வரும். அது அவங்க 2 பேரோட லவ் போர்ஷனில் ரொம்ப அது ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆன சாங் அது. அது வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி தங்கர் சார் கூட நான் ஒர்க் பண்ண ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு அழகி, சொல்ல மறந்த கதை, தென்றல், அப்புறம் வந்து பள்ளிக்கூடம் பண்ணேன், 9 நோட்டு பண்ணேன். அப்புறம் வந்து களவாடிய பொழுதுகள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. களவாடிய பொழுதுகள் வந்து பிரபு மாஸ்டர் வந்து ஹீரோ பண்ணியிருப்பார். அதில் வந்து நான் 2 சாங் பண்ணேன். ஒரு சாங் வந்து பிரபு மாஸ்டர் பண்ணார், இன்னும் 2 சாங் மைக்கேல் ஜாக்சன் கொரியோகிராஃப் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கொடைக்கானலில் 2 நாள் பண்ணோம், 6 டேஸு. அந்த அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் எல்லாத்துலேயுமே ஒரு 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 இதற்கு ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சின்ன கோர்ஸ் படிச்சுட்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு 6 டேஸ் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ பிரபு மாஸ்டர் வந்து தனியாக நம்மளுக்கு சொல்லி தரவே வேண்டாம் ஒன்றுமே. சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுவார். இப்போ ஏதாவது சின்ன ஆக்ஷன்ஸ் இது பண்ணோம், இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பீட் இருக்குது பாருங்கள் பாலாஜி அப்படின்னு போய்ட்டு அவர் அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ அது வந்து நம்ம நல்லா யோசிச்சு திருப்பி போட்டு கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் அதுக்கு கொடுத்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 6 டேஸ் வந்து அதாவது பெய்டு இன்டர்ன்ஷிப்பு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. பிரபு மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, வாஸ்ட். அவர் வந்து ஒரு நல்ல டைமிங். ஏன்னா அவர் பண்ண படத்தில் சின்ன சின்ன பீட்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. ஆமாம், ஏன்னா அதை வந்து அவர் வந்து உங்களுக்கும் ஞாபகப்படுத்தாரு, பாருங்கள் பீட் இருக்கு பாருங்கள். ஆமாம், அவர் இப்போ யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, இப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படி இல்லாமல் யாருக்கு எங்கே ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்னு அவர் நினைக்கிற ஒரு பர்சன் அவர். நான் அந்த விதத்தில் வந்து சம்பத்ராஜ் மாஸ்டர், பிரபு மாஸ்டர்லாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லித்தரதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து லெசன் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே போகிற போக்கில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம அதை பிடிக்கணும். நம்ம அவ்வளோதான், நம்ம ரெடியாக இருக்கணும். எப்போ வேணால் கேட்ச் வரும் பிடிக்கணும். அதை பாலை பிடிக்கிறது நம்ம ரெடியானா போகிறோம். ஆமாம், பிடிச்சிருந்தேன் அதை. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிரபு மாஸ்டர் கிட்ட இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு 2 சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸு. அது இன்ஃபேக்ட் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடித்தோடனே இப்போ தங்கர் சார் வந்து கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபு இந்த மாதிரி பாலாஜி தான் எனக்கு எல்லா படமும் பண்ணுறாரு, ஒரு நாள் பாருங்கள், உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பிச்சிடுவோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யாரையோ வர சொல்லுங்கன்னு. சரி ஓகேன்னு சொல்லியிருக்காரு அவரும். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சால் அவர் கேட்டிருக்காரு,
அது மாதிரி எப்படின்னு நல்லா பண்ணுறாருங்க, நீங்கள் ஒன்று மாற்றவே மாற்றாதீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு. அடுத்த நாளைக்கு தங்கர் சார் சொன்னார் என்கிட்ட காலைல வந்தோடனே, இந்த மாதிரி நான் பிரபுகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை இருந்தது. எனக்கு தீனா சாங்கில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு டேரக்டர் பிரபு சாலமன் சாரை மீட் பண்ணும்போது என்ன போயிட்டுருக்கு என்னது கேட்டார். சொன்னேன் இந்த மாதிரி தீனா என்ன பாட்டு பண்ணீங்க அந்த பீச் சாங், ஏன் சும்மா இருங்க அப்படின்னு. ஏன் சார் சொல்கிறீங்க, இல்லை அது வந்து ராய் சுந்தரம் தானே பண்ணாருன்னு கேட்டார். ஏன்னா அதில் எல்லாமே ராய் சுந்தரம் கிட்ட ஆடுற டான்சர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எவ்வளோ பெரிய கமல் சார் எடுத்து பேசுனாலும் சரி, ரஜினி சார் எடுத்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரபு மாஸ்டர் பற்றி பேசுகிறோம்ல, பிரபு மாஸ்டருமே சொல்லுவார், ஆமாம் நான் இது இவ்வளோ பண்ணேன், எனக்கு அந்த சாங் உரிய இது வரல, எனக்கு டெக்கரேஷன் வரல அப்படின்னு சொல்லுவார்.